அந்த திருட்டு பையன் நான் கடை போட்டது தெரிஞ்சுக்கிட்டு எப்படியும் இங்கே சாப்பிட வருவான். நான் அவனுக்காக ஸ்பெஷலாக பேதி கலந்து வச்சிருக்கேன். வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு சூப்பர் விருந்து கொடுக்குறேன். என்னண்ணே, இன்னைக்கு நல்லா வகை வகையான பிரியாணி கடை போட்டிருக்க போல இருக்க. ஆமாடா கருவாயா, நான் சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் போட்டிருக்கேன். உனக்கு ஒரு பிளேட் கொடுக்கட்டா? நான் உனக்கு இன்னைக்கு ஃப்ரீயாக ஒரு பிளேட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றியா? நிஜமாலுமாண்ணே, ஏன் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலண்ணே. நீ சும்மா கொடுக்குறேன்னா வேணான்னு சொல்லுவேனா? சீக்கிரமா கொடுண்ணே, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். டே கருவாயா, நான் இனிமே டவுன்ல போய் கடை போடலான்னு இருக்கேன்டா. இந்த பிரியாணி டவுன்காரங்களுக்கு பிடிக்குமான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுடா. அண்ணே, இந்த தம்பி மேல உனக்கு எவ்வளோ பாசண்ணே. உன் பாசத்துக்கு அளவே இல்லை. சரி சரிண்ணே, பிரியாணிய சீக்கிரமா கொடு, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். டே கருவாயா, உனக்கு வேணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றா. உனக்கு இன்னைக்கு பிரியாணி ஃப்ரீ தான். உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடு. அண்ணே, இன்னைக்கு அதிசயமா நான் கேட்காமலே நீ பிரியாணி கொடுத்துருக்க. அதுவும் டேஸ்ட் பண்ணி சொல்லியிருக்க. நான் இங்கே சாப்பிட்லண்ணே, நான் ஆத்தங்கரையில் போய் நல்லா இயற்கை காட்சியை ரசித்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு வந்து உனக்கு சொல்கிறேன். மலை மாட்டு பையன் எப்போ பார்த்தாலும் நான் கடை போட்டால் வந்துடுறான். வந்து எப்படியாவது என்கிட்ட ஆட்டையை போட்டுட்டு போயிடுறான். இன்னைக்கு பேதி மருந்து நல்லா கலந்து கொடுத்துருக்கேன். நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டோம். அண்ணே, என்னன்னு இப்படி பண்ணிட்ட? பிரியாணி சாப்பிட்ட உடனேயே எனக்கு பேதி பிச்சு கிச்சு போகுதுண்ணே. நிறுத்தவே முடியலண்ணே. நீ தான் ஏதோ கலந்து கொடுத்துருக்க, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்படி என்ன பழி வாங்கின? என்னால் முடியலண்ணே, என்னை எப்படியாவது காப்பாத்துன. டே கருவாயா, நீ என்னை எப்படியெல்லாம் தொல்லை பண்ண. அதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேணாமா? அதனால தான்டா பிரியாணியில் பேதி மருந்து கலந்தேன். இப்போ எப்படி இருக்கு உனக்கு? இனிமே என்கிட்ட வம்பு வச்சுக்குவ? இனி ஒரு நாள் நீ வம்பு என்கிட்ட வச்சுக்கணும்னு நினச்சா உனக்கு இது ஞாபகம் வரணும். அதுக்காக தான்டா அப்படி பண்ண. ஐயோ அண்ணன், நான் தெரியாமல் பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிடுனே. இனிமே நான் இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேனே. தயவு செஞ்சு எப்படியாவது என்னை காப்பாத்துன, என்னால் முடியலண்ணே. டே கருவாயா, உன்ன மாதிரி ஆளுங்களுக்காகத்தானே கவர்மெண்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்து வச்சிருக்கு. போய் அங்கே படுத்துக்கூடா போடா. வியாபாரம் நடக்கிற இடத்துல வந்து அசிங்கம் பண்ணி தொலைச்சிடாதடா. முதல்ல இங்கேருந்து போடா. அண்ணே, என்னை மன்னிச்சிடுன, என்னை எப்படியாவது காப்பாத்துன. டே கருவாயா, நீ இப்படி வந்து என்கிட்ட கெஞ்சணுடா. நான் உன்னை அப்படியே துரத்தணும். நான் அதுக்காக தான்டா காத்துட்டு இருக்கேன். ஏக்கா, என்னக்கா இங்கே நின்றுட்டு இருக்க? மழை விழுந்து இந்த ஆற்றுல நிறைய தண்ணி போகுதான். அதில் மீனும் நிறைய இருக்கான். எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் மீன் பிடிக்கலான்னு தான்க்கா வந்தேன். நீயும் மீன் பிடிக்க தான் வந்தியாக்கா? இல்லைடா கருவாயா, நான் மீன் பிடிக்கலாம் ஒன்றும் வரல. இங்கே ஆற்று நிறைய தண்ணி போகுதுன்னு எல்லாம் சொன்னாங்க. சரி, அப்படியே பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆமாம், உன் கையில் என்ன பிரியாணி வச்சிருக்க? நீ இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்தியாக்கும். அட நீ வேறக்கா, நான் ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு போகலான்னு தான்க்கா வந்தேன். வர வழியில் அண்ணன் பிரியாணி கடை போட்டிருந்தாரு. என்னை பார்த்துட்டு இன்னைக்கு அதிசயமா ஒரு பிரியாணி ஃப்ரீயாக சாப்பிட்டு பாருன்னு கொடுத்தாருக்கா. அதான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏக்கா, நீயும் போய் 2 பிளேட் பிரியாணி வாங்கிட்டு வந்து இங்கே உக்காந்து சாப்பிடுக்கா. இந்த இயற்கை அழகை ரசித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க்கா. அட நீ வேற ஏன்டா என் வயிற்றுச்சலை கொட்டிக்கிற? அவராவது எனக்கு பிரியாணி கொடுக்கறதாவது. நான் போய் அவர்கிட்ட பிரியாணி கேட்டால் 2 பேருக்கும் சண்டை தான் மிஞ்சும். எனக்கு பிரியாணியும் வேணாம், ஒன்றும் வேணாம். நீ உக்காந்து சாப்பிடு. ஏக்கா, உன்னை பார்க்க வச்சுட்டு என்னால் சாப்பிட முடியுமாக்கா? எனக்கு இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைக்கா. இந்தாக்கா, இந்த பிரியாணி நீ சாப்பிட்டுக்கோ. நான் போய் மீன் பிடிக்கிறேன். ஆத்தா ஆற்று மீன் குழம்பு வச்சா அம்முட்டு ருசிக்கா. நான் உனக்கும் அப்புறமா மீன் குழம்பு கொண்டாந்து கொடுக்குறேன். சரிக்கா, இதை வச்சுக்கோ. அண்ணன் டவுனில் பிரியாணி கடை போட போகிறாராம். என்னை இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னார்க்கா.
நீ இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு அண்ணன்கிட்ட சொல்லிடுக்கா. அந்த ஆளுக்கு எவ்வளவு இருந்தா டவுனில் கடை வைக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன பிரியாணியே டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும். நீ வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற, அது கூட அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவரை இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு நீ. ஏக்கா சும்மா போய் அண்ணங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதக்கா, போய் வேலையை பாருக்கா. நான் போய் மீன் பிடிக்க போகிறேன், உனக்கு குழம்பு அப்புறமா கொண்டாந்து கொடுக்குறேன். எல்லாம் பணம் சம்பாதிக்கிற திமிரு. இவர் மட்டும்தான் பிரியாணி கடை போடுவாரா? நாளையிலிருந்து நானும் பிரியாணி கடை போடுறேன். அண்ணே என்னண்ணே பிரியாணியில் என்னென்ன கலந்து கொடுத்த? பிரியாணி சாப்பிட்ட உடனே அப்படியே பேபி பிச்சுக்கிட்டு போகுதுண்ணே, தாங்கவே முடியலண்ணே. அப்படியா? எனக்கு இப்போதாண்டா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய் சாவிடா. அண்ணே பேதி எனக்கு இல்லைண்ணே, அலமு அக்காவுக்குண்ணே. நீ கொடுத்த பிரியாணி அலமு அக்கா தான் சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்ட உடனே தான் அவங்களுக்கு பேதி பிச்சுக்குச்சு. நான் தான் அவங்கள ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி விட்டேனே. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் 50,000 ரூபா டெபாசிட் கட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சீக்கிரமாக பணத்தை கட்டுங்கண்ணே. அக்காவுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்கண்ணே, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கண்ணே. டே கருவாயா, என்கிட்ட ஏதுடா இப்போ 50,000 ரூபா பணம்? திடீர்னு 50,000 ரூபா பணத்தை கட்ட சொன்னால் நான் என்னடா பண்ணுவேன்? என்கிட்ட ஒரு 5,000 ரூபா கூட இல்லைடா. அண்ணே நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணே, நான் ஆத்தாக்கிட்ட போய் தோடு வாங்கிட்டு வரேன். அதை நம்ம பேங்கில் அடமானம் வச்சு பணத்தை வாங்கிக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணே, வாண்ணே சீக்கிரமாக போகலாம். அக்கா நான் கேட்காமலே எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கக்கா. இதை நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேங்க்கா. ரொம்ப நன்றிக்கா. நான் எப்படியோ 2 மாதத்தில் உங்கள் தோடை மீட்டு கொடுத்துட்றேங்க்கா. அட இப்போ அந்த தோடுக்கு எந்த அவசரமும் இல்லை, நீ மொல்லமாகவே திருப்பி கொடு. முதல்ல போய் உன் பொண்டாட்டியை பாருடா. போடா, நல்லா பார்த்துக்கோ. இன்னும் ஏதாச்சும் வேணும்னாலும் கேளு, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். டே கருவாயா, நல்ல வேளை நீ பொண்டாட்டி வந்து இங்கே அட்மிட் பண்ணடா, இல்லைன்னா என் பொண்டாட்டிக்கு என்ன ஆயிருக்குமோன்னு எனக்கு தெரியலடா. அண்ணே இனிமேல் எப்போவுமே ஸ்பெஷல் பிரியாணி பண்ணாதீங்கண்ணே, சாதா பிரியாணியே பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்தில் வந்து முடிஞ்சிடும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆமாண்டா கருவாயா, கெடுவான் கேடை நினைப்பான்னு சொன்ன பழமொழி என்னை பொறுத்த வரைக்கும் சரியாயிடுச்சுடா. சரிண்ணே விடு போக்கட்டும். நீ அக்காவை பார்த்துக்கோ, உன் பிரியாணி கடையை நான் பார்த்துக்கிறேன். டே சேகர், உன் பொண்டாட்டியா பக்கத்தில் இருந்தால் பார்த்துக்கோடா, எங்கேயும் போயிடாத. நான் மதியத்துக்கும் ரவைக்கும் சாப்பாடு வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதடா. அக்கா நான் இந்த உதவியை உயிரில் வரைக்கும் மறக்க மாட்டேங்க்கா. ரொம்ப நன்றிக்கா. படா லூசு பையில, இதுக்கெல்லாம் போய் எதுக்குடா நன்றி சொல்கிற? ஆத்தா நீ எது வேணாலும் சமைச்சிட்டு வா ஆத்தா, ஆனால் உப்புமா மட்டும் சமைச்சிட்டு வந்துடாத ஆத்தா, அப்புறம் அவ்வளோதான்.